கிராண்டான லிவிங் ரூம் வித் ஹை சீலிங்கோட பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி அழகான ஓப்பன் மாடுலர் கிச்சன். ஹிட்டனா வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்காங்க. செட் பேக்ஸ் வந்தோம்னா லெஃப்ட் சைட்ல ஒரு துணி துவைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பாட். இது ஒரு சூப்பரான இன்டோர் பால்கனி. இங்க இருந்து நீங்க லிவிங்கையும் வியூ பண்ணிக்கலாம். டால் யூனிட் ஸ்டோரேஜோட ஒர்க் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கான ஸ்டடி டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரூம்ஸ்லயுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாவே லைட்டிங். ரஸ்டிக் லுக்ல இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவை எக்ஸலண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ்க்கு ஈக்குவலான பெரிய டாய்லெட், கன்சீல் டேங்க் ப்ரொவிஷனோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிரீமியம். த்ரூ அவுட் தி சீலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்சர் டீடைலிங்கோட ரொம்பவே கிராண்டா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது, பின்னாடி எலிவேஷன் பார்க்குறீங்கல்ல, இந்த வீட்டோட ஹோம் டூர் தான். இந்த வீட்டோட ஹைலைட்டடான விஷயமே ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3 பெட்ரூம்ஸ் வர மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளோடும் இந்த வீடு கட்டியிருக்காங்க. அதிகமான கஸ்டமைஸ்டு ஒர்க் வேண்டாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்டாக இருக்கணும். எலிவேஷன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். கண்டெம்பரரி ஸ்டைலில் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும். இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். பார்க்க வேண்டிய வீடு. இந்த வீட்டை பார்த்து கட்டின பில்டரும் நம்ம கூட இருக்காங்க. சோ சின்ன ஒரு பில்டர் இன்ட்ரோவோட வீட்டை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். உங்களோட பேரு, உங்களோட கம்பெனி டீடைல்ஸ், பில்டர் டீடைல்ஸ் பத்தி வியூவர்ஸ் கூட ஒரு சின்ன நோட் ஷேர் பண்ணிக்கோங்க சார். என்னோட பேர் ரஞ்சித் குமார். என்னோட கம்பெனி நேம் வந்து ஜேஜே பில்டர்ஸ். எத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கோம். இது நீங்க கிளையண்ட்டுக்காக ஒரு மாடல் ஹவுஸா கட்டி கொடுத்திருக்கீங்க. நான் என்னோட கிளையண்ட்டுக்கு மாடலா பண்ணி கொடுத்த வீடு. இது வந்து நாகர்கோயில் லொகேஷன். பட் என்னென்ன லொகேஷன்லாம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கவர் பண்றீங்க? நம்ம நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குறோம். நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்க கிட்ட லேண்ட் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீட் இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.25 சென்ட்ல கொஞ்சம் லக்ஸரியாவே பண்ணிருக்கீங்க. பட் சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு காம்பாக்டா வேணும், பட்ஜெட்குள்ள வேணும், எங்களுக்கு ஒரு 1.5 சென்ட் தான் இடம் இருக்கு, இல்ல 2 சென்ட் தான் இடம் இருக்கு, பில்டர் கட்டி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய கிளைண்ட்ஸுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா மேடம். நாங்க ஆல்ரெடி ஒரு 1.5 சென்ட் ஒரு வீடு பண்ணி கொடுத்தோம். ஓகே. நாங்க பட்ஜெட்ஸும் பண்ணி கொடுக்குறோம், லக்ஸரியாவும் பண்றீங்க. சோ லக்ஸரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்றீங்க. சோ அந்த மாதிரி நீட் இருக்கவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே சார். ஓகே, இனி வீட்டுக்குள்ள போய் எல்லாம் டீடைலிங்கா பாத்துறலாம் சார். ஓகே, எலிவேஷன்ல இருந்தே பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த சைட்டு. அதில் வெஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒர்க்காக இருந்தால் கூட டெக்ஸ்சர் டீடைலிங்கோட ஃபால் சீலிங் ஒர்க், இப்போ போர்ட்டிகோல ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி பால்கனி எல்லா இடத்துலையுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஒர்க்கையுமே எலிவேட் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் லைட்டிங், காப் லைட்டிங் அண்ட் அப் டவுன் லைட்டிங்னு டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கார்டன் ஏரியா, காம்பவுண்ட் வாலை சிம்பிளாக இல்லாமல் அதில் ஒரு சின்ன பேட்டர்ன் ஒர்க் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி கார்டன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே மூவ் ஆனோன்னா மெயின் கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல நல்ல ஃபோல்டிங் டைப் கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே லாங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. திறக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா போர்ட்டிகோ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கார் வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ஒரு செக்டு பேட்டர்ன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு டெக்கரேட்டிவ் வால். இதில் வந்து நேச்சுரல் ஸ்டோன் யூஸ் பண்ணி அப்படியே அதை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைலைட் பண்ணுற மாதிரி லைட்டிங்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் பேட்டர்ன். மேக்ஸிமம் வால்ஸ் எல்லாமே டெக்ஸ்சர் வால்லேயே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோலையுமே இந்த மெயின் டோருக்கு போகிற பாத்வேயை அழகாக ஃப்ளூட்டட் பேனலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. தென் எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸுமே அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க்கில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வீட்டை சுற்றி செட்பேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த் சைடில் வர செட்பேக். இங்கே ஒரு டேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக அங்கே வெஸ்ட் சைட்லேயுமே செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஈஸ்ட் சைடில் இருக்குது. அங்கே ஒரு அழகான சீட்டிங் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. நம்ம அது உள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்க்கும்போது டைனிங்லேருந்து நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மெயின் டோரில் போய் லிவிங் ஹால் எல்லாம் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைட்டு. டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட் டோராகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட் எம்போஸ்ட் கார்விங் ஒர்க்கில் அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் உள்ள.
லிவிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல கிராண்ட் அண்ட் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இது லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x20 சைஸ். ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை இன்னுமே அழகாக எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு காங்கிரீட் டெக்ஸ்சர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அட்ஜசென்ட்டாக உங்களுக்கு டிவி யூனிட் வருது. இங்கே நீங்கள் ஒரு கார்னர் சோஃபா போடணும் கூட பிளான் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இங்கே கார்னரில் கொடுத்துருக்காங்க. பேரலெல்லாம் உங்களுக்கு டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வர ஏரியா மட்டும் உங்களுக்கு ஹை சீலிங். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு இன்டோர் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கிராண்டான ஒர்க் தான். கீழே பாட்டம் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், ரிமோட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நோட்டபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிவி பேனலுக்கு 2 சைட்லேயுமே ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்காங்க. தென் எல்லாருமே ஷோ பீசஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேடுவாங்க. ஸோ அதுக்காக ஷோ ஷெல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி குட்டி குட்டி இந்த ஸ்பாட் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டீக் வுட் தான். கிராஸ் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் கிரில்ஸோட. இங்கே ஒரு செட் பேக் ஏரியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு செட் பேக் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஏரியா, வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம இந்த செட் பேக்ஸ் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு துணி துவைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பாட். சூப்பரான இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நேச்சுரல் ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சீட்டிங் ஸ்பாட்டு. நம்ம ஈவினிங் டைமில் உள்ளே இருக்க வேண்டாம், வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அழகாக இதில் உட்காந்து ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே ரிலாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல அழகாக காற்றும் வருது. அந்த மாதிரி இந்த இடத்த ரிலாக்ஸேஷனுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்டன் ஸ்பேஸும் இருக்குது. கொஞ்சம் ப்ளசண்ட்டாக காட்டுறதுக்காக ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கான தண்ணி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுக்குற மாதிரி இங்கே டேப்புக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இங்கேயுமே டேப் கொடுத்துட்டாங்க. தென் காம்பவுண்ட் வால்ஸ் சுற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. செட் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் சைட் மட்டும் இல்லை, எல்லா பக்கமுமே நம்ம சுற்றி வரலாம். செப்டிக் டேங்க்கு, சம்பு எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம லிவிங் போகலாம். லிவிங்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வாலுக்கு அப்படியே பேரலெல்லாம் கிச்சன் வருது. அதாவது இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஷோ ஷெல்ஃபு, இதுக்காகவே ஸ்பெஷலாக பெண்டன்ட் லைட்ஸ் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே பார்த்தோன்னா ஒரு எல் ஷேப் கவுண்டர் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலார் கிச்சன். முக்கியமாக அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. டாப் கேபினட்ஸாக இருக்கட்டும், பாட்டம் ட்ராஸாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அக்ரிலிக். இந்த இடத்துல சிங்க் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து மல்டிபர்பஸ் சிங்க். ஸோ இன்னொரு கிச்சனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிராஸ் வெண்டிலேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் வெண்டிலேஷன் இருக்கிற மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இங்கே பாட்டம் கேபினட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர். இது வந்து டேண்டம் ட்ராஸ். மேக்ஸிமம் நீங்கள் வெசல்ஸ் எல்லாமே ஸ்டோர்ஸ் பண்ணிக்கலாம். கட்லரி ட்ரே. கார்னரில் பார்த்தீங்கன்னா ரோலிங் கார்னர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினட்ஸில் எல்லாமே கீழே ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கவுண்டர் டாப்பு. ஸோ அதை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸும் இருக்குது. மேலே லாஃப்ட்லேயுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ரூம்ஸ்க்குமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனையும் விட்டு வைக்கல, கிச்சன்லேயுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பட் சிம்பிளாக மினிமலாக பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டைனிங்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இங்கே ஸ்டேர்கேஸ் வியூ இங்கே கவர் ஆகுது. ஸோ ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து இன்வெர்ட்டர் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுமே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனோட ஸ்பேஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு அடைக்காமலும் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு டால் யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. டால் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பேண்ட்ரி செட்டப்போட மாடுலார் கிச்சனில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே க்ராக்கரி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11/17. ஸோ ஸ்பேஷியஸாக மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரால் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். ஆக்சுவலாக டைனிங் உங்களுக்கு இங்கே வருது. ஸோ லிவிங்கில் வாஷ் பேஷனோட விசிபிலிட்டி இருக்கக்கூடாது அதுக்காகவே இந்த ஒரு டிவைடர் பேனல் ஒர்க் பண்ணி இந்த சைடு வர மாதிரி இந்த வாஷ் பேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங்கில் முக்கியமாக கவர் பண்ணுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸ் வியூ.
பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயங்கள், இங்கே ஒரு காமன் டாய்லெட் அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே காமன் டாய்லெட்க்கு எல்லாமே WPC டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த தீமை பேஸ் பண்ணியே டோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட்டாக இருந்தால் கூட ஒரு அட்டாச் டாய்லெட்டுக்கான ஃபினிஷிங்கில் தான் கிராண்ட் அண்ட் லக்ஸரியாக பிளான் பண்ணியிருக்காங்க. கன்சீல் டேங்க் ஃபினிஷிங்கில் இங்கே கொடுத்துருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர். தென் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேஷன் யூனிட். ஏன்னா டாய்லெட் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சோப்பு ஷாம்பு எல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நிஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் கிளாஸ் ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கான லைட்டிங். தென் வாலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வெர்டிஃபைட் டைல்ஸ் அண்ட் ஃபுல் லென்த்துக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல மாடர்னான பில்டின் டைவர்ட்டரோட உங்களுக்கு ஷவரும் வந்துடுது. கைசருக்கான ப்ரொவிஷனும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பெஸ்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்க்குறது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்ல வேண்டிய விஷயம், நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா லிவிங்கில் இருந்தே நம்ம அப்படியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்து அங்கேருந்து தான் பெட்ரூம்க்கான ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் ஃபுல்லாகவே பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீக்குட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மினிமலான ஒர்க் தான், கண்டெம்பரரி ஸ்டைல். ஸ்டாப்பர்ஸ் எல்லாமே அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வர ஒரு மாஸ்டர் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயுமே நல்ல அழகான ஒரு டீசென்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த விண்டோஸ் எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் அண்ட் உடன் தீம் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வார்ட்ரோபை ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு டீப் சீ ப்ளூ கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப் வருது. ஃபுல்லாகவே அக்ரிலிக் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக வந்து உங்களுக்கு டாய்லெட் அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமுமே வார்ட்ரோப் கொடுத்துட்டு இந்த டாய்லெட் இருக்கிறதே தெரியாத மாதிரி அதே ஃபினிஷிங்லேயே டோரை கொடுத்து உங்களுக்கு டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் காமன் டாய்லெட்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் சாய்ஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் லெங்க்த்துக்கு வெர்டிஃபைட் டைல்ஸோட ஃபினிஷிங், வெண்டிலேஷனுக்காக வெண்டிலேட்டர், தென் வாஷ் பேஷன் வைடாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் வால் மவுண்டடாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீட்டாக இருக்குது. பில்டின் டைவர்ட்டரோட ஷவரிங் அண்ட் கைசர் ப்ரொவிஷன் எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் டவலுக்கான ஹோல்டர்ஸ் முதற்கொண்டு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்படியே லிவிங்கில் கவர் ஆகிற இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆல்மோஸ்ட் ஒரு லிவிங் அண்ட் 2 பெட்ரூம் கவர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நோட்டபிளாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் ஒர்க். இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா யூஸ்வலாக எல்லாருக்குமே ஹை சீலிங் பிளான் பண்ணுவாங்க. இங்கே ஹை சீலிங்காக மட்டும் இல்லாமல் வாலையுமே ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக இந்த ரஸ்டிக் ஆரஞ்ச் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலர்னே சொல்லலாம். ஸோ அதில் ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லீவ்ஸும் அதில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே மிட் லேண்டிங்கில் வந்து லைட்டிங்காக இங்கே ஃபிக்ஸ்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரில்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரெட் போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங்கும் ரொம்ப அழகாக தீமை மேட்ச் பண்ணுற மாதிரியே எம்எஸ் வித் உடன் டாப்பிங்ஸ்ன கான்செப்டில் யூஸ்வலாக நம்ம பண்ணுறதை விட ஹைட்டு அதிகமாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொத்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டிங். விண்டோஸ் மட்டும் இல்லாமல் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சாண்ட்லியரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரு ஆனதுமே ஒரு நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் தான். ஸோ 18x11 சைஸில் இந்த லிவிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஹை சீலிங் பிளான் பண்ணியிருக்கிறதால நம்ம இது ஒரு இன்டோர் பால்கனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு சின்ன லிவிங்கான விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸில் பண்ணியிருக்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இல்லை நீங்கள் ஒரு டிவி யூனிட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிவி பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த ஸ்பேஸை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங் எல்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் விண்டோஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பால்கனியுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செகண்டரி லிவிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அது போக லிவிங்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வீட்டோட 2வது பெட்ரூம். டோர் விண்டோஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் தான். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 11x11 சைஸில் ஒரு கெஸ்ட் பெட்ரூமாவோ இல்லை ஒரு கிட்ஸுக்கான பெட்ரூமாவோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்ஸ்க்கெல்லாம் விருப்பப்படுற மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணி தான் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இங்கே வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்பேக்டான ரூம் அப்படின்றதால அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வார்ட்ரோப், லாஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபாக இருக்கட்டும், லாஃப்டாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிலிக் ஃபினிஷிங் தான். அண்ட் இந்த பெட்ரூமோட கார்னரில் அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் டைல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் த்ரூ அவுட் த சீலிங் வந்து உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே ஆண்டஸ்கிட்டாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கன்சீல் டேங்க் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பாத்ரூம்ஸ்லேயுமே கன்சீல் டேங்க் தான். வால் மவுண்டடாக கிளாசெட் அண்ட் நிஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே அழகாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு வாஷ் பேஷன் வர இடத்துலையுமே லைட்டிங் கொடுத்துருக்காங்க. டவல் ஹோல்டர், டைவர்டரோட ஷவரிங் யூனிட். ஸோ இந்த ஸ்பேஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அழகாக கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக முக்கியமாக விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த பெட்ரூம் மாதிரியே இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா வாஸ்து ஸ்டாண்டர்டான சைஸு, அதாவது 11/16 சைஸில் தான் இந்த பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே டபுள் சைட் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இந்த விண்டோ ஏரியாவை அழகாக கவர் பண்ணி உங்களுக்கு பாட்டம் ஸ்டோரேஜ் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வார்ட்ரோப், உங்களுக்கு இதில் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. சின்ன பார்ட்டிஷன் அண்ட் இப்போ நீங்கள் ஹேங் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிஷன் அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. தென் இதுவும் ஒரு ஸ்டோரேஜ், லாஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிலிக் ஃபினிஷிங் தான். தென் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம்க்கான டாய்லெட் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாய்லெட்ஸ்லேருந்து இன்னுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூம் அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கன்சீல் டேங்க் ப்ரொவிஷனோட வால் மவுண்டட் கிளாசெட்டு, உங்களுக்கு வெண்டிலேஷன் இருக்குது, சோப்பு ஷாம்பு எல்லாம் பிளேஸ் பண்ணுறதுக்கான நிஷ்ஷு. தென் இங்கே வந்து ஷவரிங் யூனிட். அந்த ஷவரிங் யூனிட் வர இடத்த அழகாக த்ரூ அவுட் த சீலிங் வால் டைல்ஸ்லேயே அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. தென் இங்கே பேரிவேர்லேயே வாஷ் பேஷின். இப்போ நீங்கள் ஒரு மிரர் செட் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கான லைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டிலேயே ஒரு முக்கியமான இடம், ரொம்ப அழகான இடம், இந்த வீட்டோட பால்கனி. லிவிங்ல இருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்பேஷியஸ், ரிலாக்ஸேஷனுக்காகவே இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், நைட் வியூவில் வாலில் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் ஒர்க்கு, அதில் ஃபுல்லாகவே லைட்டிங்கு அண்ட் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கு. நீங்கள் இப்போ அவுட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட இதோட வியூவை அழகாக பார்க்கலாம். அது இல்லாமல் டபுள் சைடு, இது வந்து ஒரு கார்னர் பால்கனி. ஸோ உங்களுக்கு வெஸ்ட்டு நார்த்து ரெண்டு சைடுமே இங்கே நீங்கள் அவுட் சைட் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்ட் ரெயிலிங் பொறுத்த வரைக்கும் டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ்ன்ற கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடுத்த சைட் இருக்குது. ஸோ ஒருவேளை ஃப்யூச்சரில் ப்ரைவசி இல்லை, இந்த இடத்த ஏதாவது கார்டனிங் ஏதாவது கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி கூட கார்டனிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இன்பில்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஓவரால் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கிங்க்கு என்ன போர்ட்டிக்கோ என்ன ஒரு ஸ்பேஸில் பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பேஸை தான் இங்கே அப்படியே பால்கனியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டெரேஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை இங்கே கார்னரில் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதை எலிவேஷன்லேயும் கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்டேர் ரெயிலிங் வந்து எம்எஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டெரேஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு ஈவெண்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்காக இந்த ஸ்பேஸை ரொம்ப நீட்டாக யூஸ் பண்ணலாம். லைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நார்த் அண்ட் வெஸ்ட் சைடில் வர ஸ்பேஸை மட்டும் உங்களுக்கு எம்எஸ்ல எலிவேஷனை கவர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வாட்டர் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்ரூம்ஸ்லலாம் வாட்டரோட ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 ஃபீட்டுக்கு ஸ்லாப் போட்டே அதில் தான் உங்களுக்கு இந்த வாட்டர் டேங்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது அழகாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு துணி காய போடுறதுக்கான ப்ரொவிஷன், நைட் டைம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக லைட்டிங் எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வீட்டோட ஹோம் டூர் ஃபுல்லாகவே பார்த்தோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. ஸோ வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாகர்கோயிலில் அவங்களோட கிளைண்ட்டுக்காக பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் லொக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில் இந்த 3 லொக்கேஷன்ஸ்லையுமே இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. லக்ஸரியான ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கன்ஸ்ட்ரக்ஷனும். இப்போ சில பேர் என்கிட்ட ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் தான் லேண்ட் இருக்குது, அதுலேயே எனக்கு ஒரு வீடு பண்ண முடியுமானா அதுவும் பண்ணுவாங்க. மினிமமாக ஒரு 20 lakhs பட்ஜெட்ல இருந்தே இவங்க வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு லக்ஸரியான ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு இன்டீரியர்ஸ் கிராண்டாக பண்ணோம் அப்படின்னா ஓவராலாகவே அதாவது காம்பவுண்ட் வால் இன்க்ளூடடாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 2700 rupeesல பண்ணலாம் அப்படின்னு பில்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இந்தந்த லொக்கேஷன்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு லேண்ட் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற மாடுலார் கிச்சன், இந்த ஸ்பேஷியஸான பால்கனி அண்ட் ஸ்டேர்கேஸ் ஏரியா இது எல்லாமே ரொம்பவே அட்ராக்ட் ஆச்சுது. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ச்சியாக வீடுகள் பற்றின அப்டேட்ஸுக்கு நம்ம வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.